அப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா சாட்டியாடி. ஏன்னா டெல்லியிலேருந்து வழக்கறிஞர் குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு அங்கேருந்து போட்டால் தான் இங்கே தமிழ்நாடு வரைக்கும் தூக்கி பார்ப்பான். டெல்லியில் வழக்கறிஞர்களுக்கு பரு ஐட்டத்தை குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சாத்தான் தமிழ்நாடு வரைக்கும் வழக்கறிஞர்கள் தூக்கி பார்ப்பான். ஏன்னா இங்கேருந்து தானே டெல்லி வரைக்கும் தப்பு செஞ்சவன் போய் அங்கே போய் ஆடிடுறான், ஆடி தப்பிச்சு போயிடுறான். தமிழ்நாட்டில் அம்புட்டோம் பல லட்சம் கோடி உள்ளவன், அடுத்து அரசியல்வாதி, 2ஆம் நம்பர் புளுத்தி எல்லாம்னு பார்க்குறவன் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய் உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்து கணக்குகளை வழக்குகளை கொடுத்து வழக்கறிஞர்களுக்கு நிமிஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் பேரம் பேசி உள்ள வழக்காடு நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அங்கே தானே ஓட்டு தான். அப்போ அங்கே உள்ளவனுக்கு குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சாச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் பார்ப்பான்ல, கணக்கு பார்ப்பான்ல, வழக்கறிஞர் பார்ப்பான்ல. ஏண்டா டெல்லியில் போட்டார் ஐயா கடவுள் நீதிமான் நீதி அரசர், அங்கே போட்டார் குண்டிலையும் புடுக்கலையும் வழக்கறிஞர்களுக்கு சூடு வைக்கிற கணக்கு அங்கே போட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் வழக்கறிஞர் பூரா பார்ப்பான்ல எல்லா நீதிமன்றத்துலையும். பார்த்தியா பார்க்கலையா கணக்கு கேள்வி வைக்காரு. புரிஞ்சிக்கோ, வழக்கறிஞர் பூரா பார்த்தியா பார்க்கலையா ஒன்னால் வந்த உள்ள ஆட இங்கே பூரா விவசாயத்தை அழிச்சு நிற்கான். படிச்சிருக்கீல, கல்வி படிச்சிருக்க, யோசனை பண்ணிப்பார். அளந்து கொடுக்க கூட ஓடுதான் வழக்கறிஞர்கள் பூரா. வா அளந்து தரேன், கேஸ் நடக்கு. இங்கே கைலாத்தில் நடக்கல, கேஸ் நடக்கு அவன் பேரில் கிடையாது, வா அளந்து நீங்களாட்டு அளங்க, உள்ளே போய் இடிங்க, எல்லா வேலையும் செய்யுங்கன்னு கைலாசத்தில் அடித்தானா வழக்கறிஞர் செண்டா தூக்குவான். இராணுவ வானரப்பட தரப்பட கைலாசத்துலேருந்து எம்எல்ஏவும் தூக்குவான். இதை வச்சு தான்டா எம்எல்ஏ எம்பி பூரா தூக்குவான். கைலாசத்தில் சேட்டை பண்ணிடா கடவுளுக்கு கண்ணது இல்லையாடா முட்டா கேடுகட்ட குய்மனை வந்து இடிக்கான். விளக்கு இடிக்கான், சிவலிங்கம் கொடியை இடிக்கான். ஏண்டா உங்களுக்கு அவ்வளோ ஆசையாடா உனக்கு? அங்கே அதான் டெல்லியில் போட்டான் அன்னைக்கு. குண்டியில் புடுக்கல டெல்லியில் வழக்கறிஞர் சூடு வைக்க போடு. அடுத்து தமிழ்நாடு வரைக்கும் இப்படி தான் வரும். ஏன்னா இங்கே இருந்தானே அங்கே போகிறாங்க காப்பாற்றுறதுக்கு. அப்போ அங்கேருந்து குண்டியில் புடுக்கல சூடு வச்சாச்சுன்னா தமிழ்நாடு வரைக்கும் வரும்ல வழக்கறிஞர். இல்லையா குண்டியில் நமக்கு குண்டியில் புடுக்கல சூடு போடுறா அப்படின்னு புரியுதா இல்லையா? இப்போ நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்துருக்க நீதிபதியை பூரா கீழே வழக்கறிஞர் பார்த்து சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நீதிபதியை பூரா கேட்கக்கூடாது. அந்த கேள்வி கேட்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவனுக்கு ஏன் அடி பண்ணிடுற கணக்கு நீதிபதி ஏன் கோட்டார் ஏன் அடி பண்ணிதார்? அடி பண்ணியாத, அடி பண்ணியக்கூடாது. வழக்கறிஞர்களுக்கு நீ அடி பண்ணியக்கூடாது. என்ன காரணம்? அப்போ எல்லா விளையாட்டு பேப்பர் விளையாட்டு கணக்கு, அதான் சாட்டி அடி கணக்கு. உள்ளே நடக்கிற கணக்கு வெளியே எடுத்து விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பயப்படுவான். வர அரசியல்வாதி பயப்படுவான். எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே எல்லாமே வெளியே தோண்டி எடுக்கார் கடவுள் படைகள் தோண்டி எடுக்குன்னு இப்போ தான் அறிவு வரும். புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் ஆணு பெண்ணும் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு கடவுள் நீதிமான்? இதுக்கு திராசை பிடிச்சி நிற்கார். கொஞ்சம் கூட உங்கள் கல்வி படிப்பால் இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அழிக்கான், நாக்கை கடிச்சிட்டு அழிக்கான் விவசாயம். இந்த விவசாயத்தை அழிக்கிற கணக்கு என்னன்னு தெரியுதா? எதுக்கு கோவப்படுதான் கடவுள்? ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு உணவு உண்டு. அடுத்தாப்புல 3 வேளைக்கு மானிட பிறவியும் சாப்பிடுத. அப்போ இதை பூரா தகுத்து அழிச்சா என்ன நடக்கும்? அழிக்கக்கூடாதுங்கிற கணக்கு இட்டு கைலாசத்துலேருந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த சேட்டை? எதுக்கு இந்த சேட்டை? பூரா ஒரு பக்கம் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞராக குமிஞ்சு கிடக்கான், ஒரு பக்கம் அதிகாரி பூரா குமிச்சு வச்சுருக்கான். எல்லா மாநிலத்திலையும் பூரா விஓ தாசில்தார் காவல்துறை குமிச்சு வச்சு அவங்க காலை ரெண்டையும் பிளந்து சம்பளம் வருதா? சாப்பிட்டு நக்கிட்டு போவோம். சம்பளம் மாதந்தோறும் 30 நாள். என்னப்பா கூத்தடிக்கா கொடுத்துருக்காரு கடவுள்? கொஞ்சமாவது நீதிமன்றம் கோர்ட்டு நிர்வாகம் பார்க்குற நிர்வாகத்துக்குள்ளே என்னடா நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் முடியலையா? இங்கே வா, இந்த வந்து உட்காந்துட்டார் ஐயா இராணுவத்தை இறக்கி விடுங்கய்யா, வானரப்படை இறக்கி விடுங்கய்யா, கையெழுத்து போடுங்கய்யா. ஐயாட்ட வந்து நீ கேளு, கையெழுத்து போடுவார். கையெழுத்து அவர் தான் போடுவார். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இராணுவ வானரப்படைக்கு போடுற முற்றுப்புள்ளி கடவுள் தான் போடுவார். வேறு யாரும் போட முடியாது, எந்த கொம்பனும் போட முடியாது. இவர் தான் போடணும். வானரப்படை தரப்படை விமானப்படை கையெழுத்து போடுறது ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி 2 பேர் கையெழுத்து போடுவாங்க. குடும்பத்தார் போடும் கையெழுத்து முக்கால்